நம்ம இந்த வீடியோல மீன ராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய சிறப்பு எண்கள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? வணக்கம். மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல மீன ராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய சிறப்பு எண்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? அது பாருங்க, ஏகப்பட்ட நம்பர் இருந்தாலும் அதுல ஒரு சில எண்கள் மட்டும்தான் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது பண்ணும். இது வரைக்கும் மேசத்துல இருந்து கும்பம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு கொடுத்திருந்தோம். இப்ப மீன ராசிக்கு சிறப்பு தரக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? சரி, முதல்ல மீன ராசியோட ஓனர் யாரு, அந்த வீட்டுல என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பாருங்க, மீன ராசிங்கிறது குருவோட ராசி. அந்த வீட்டுக்கு ஓனர் யாரு? குரு. சரிங்களா? அடுத்து அந்த ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்தோம்னா, முதல் நட்சத்திரமான குருவோட நட்சத்திரம் பூரட்டாதி, அதுக்கப்புறம் சனியோட நட்சத்திரமான உத்திரட்டாதி, அடுத்து புதனோட நட்சத்திரமான ரேவதி. சரிங்களா? இந்த மூணு நட்சத்திரத்துல நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் நீங்க மீன ராசி தான். இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு குணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல ஃபேமிலிக்கு ரொம்ப அட்டாச்சான மனிதர்கள் தான் இவங்க. தான் குடும்பம், தான் குழந்தை, தான் பெற்றோர், தான் கூட பிறந்தவங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க மேலேயும் ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க, ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட அன்பான, பண்பான, நேர்மையான நல்ல மனிதர்கள் தான் இந்த மீனராசிக்காரங்க. சரிங்களா? சரி, இந்த மீனராசிக்காரங்களோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க நல்லா இருக்கிறதுங்கிறது மட்டும் இல்லாம தான் கூட யாரெல்லாம் சேர்றாங்களோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் தான் இவங்க. சரிங்களா? சரி, இப்ப இந்த மீனராசிக்கு நன்மை தரக்கூடிய நம்பர் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா? முதல்ல பார்க்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 80. இந்த 80 அப்படிங்கிற நம்பரு இந்த மற்ற ராசிக்காரங்களை விட இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பு பண்ணும். இங்க பாருங்க, யாரெல்லாம் 80 அப்படிங்கிற நம்பர் பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு முதல்ல என்ன சொல்றதுங்க, செய்வின கோளாறு, இந்த அடுத்தவன் வந்து ஏதோ ஒரு பில்லி சூனியம் வைக்கிறான், ஏவி விடுறான், அப்படி பண்றான், இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கண் திருஷ்டி அந்த மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு வந்து வரவே வராது. ஏன்னா இந்த 80ங்கிறதுல முதல்ல எதனா ஜிஸ்டி இருந்ததுன்னா அடிச்சு தூள் கலப்பக்கூடிய நம்பர் தான் இந்த 80. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க குடும்பத்துக்கு என்ன நல்லா கிடைக்கணுமோ அது எல்லாத்தையும் கரெக்டா கிடைக்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஈர்ப்பு சக்தி மிக்க எண் தான் இந்த 80. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுங்களேன், வீட்டுல வந்து தேவையில்லாம சண்டை சச்சரவு யாராவது இழுத்து விட்டுட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களையும் கரெக்ட் பண்ணி விடும், அதாவது அவங்கள சரிப்படுத்தும். சரிங்களா? அடுத்த நம்பர் 89. பாருங்க, இந்த 89ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு வச்சுங்களேன், யாருகிட்ட எல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா சொந்த வீடுங்கிறது இருக்கும். சரிங்களா? அதுவும் ஒரு வீடுங்கிறத விட ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, இன்னொரு இடம் வாங்குவாங்க, ஒரு வீடு கட்டிடுவாங்க, இன்னொரு வீடு கட்டி வாடகைக்கும் விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான எண் தான் 89. அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 89ஆம் நம்பர்காரங்களுக்கெல்லாம் பண காசு அப்படிங்கிறது நல்லா தங்குதடை இல்லாம கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் அதை உருவாக்கி தரும். அதே நேரத்துல லட்சமா ப்ராஃபிட் பார்க்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த 89 நம்பர் பயன்படுத்தக்கூடியவங்க தான். சரிங்களா? அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 95. இந்த 95 அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன செல்வந்தராகவே இருக்க மாட்டாங்க, பெரிய ஆளா இருப்பாங்க. எப்படிங்க? ரொம்ப பெரிய பணக்காரரா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட தான் வந்து இந்த 95 அப்படிங்கிறது வந்து சேரும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அவங்க வீரத்திலையும் சரி விவேகத்திலையும் சரி அவ்வளவு திறமையான மனிதர்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட தான் இந்த 95ங்கிறது வந்து சேரும். அடுத்து முக்கியமான நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 77. பாருங்க, இந்த 77 அப்படிங்கிறது சாமானியப்பட்டவங்க கிட்ட வரவே வராது. நீங்க எதுனா கார்ல 7777 உங்க கண்ணுக்கு அந்த 77 தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா அவங்க கிட்ட ஒரு 500 பேர், அதாவது 100 பேருக்கும் குறையாம வேலைக்கு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா பாருங்க, இந்த டெக்ஸ்டைல் கம்பெனில ஒர்க் பண்றாங்க, இல்ல அதுல வந்து மேனேஜரா இருக்காங்க, ஓனரா இருக்காங்க, அப்படிங்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட 77 அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? அதாவது உங்களுக்கு கீழே ஒரு 50 பேர் 100 பேர் 500 பேர் வேலை செய்யறாங்க
அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாம் இந்த 77ங்கிறது வந்து சேரும். அவங்க கையில இருந்தாதான் அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூவும் கிடைக்கும். பல லட்சத்தை ஈர்க்கக்கூடியதும் பல திறமைகள், அதாவதுங்க பல பேரோட திறமைகளை ஒண்ணு சேர்த்து அதற்கு வடிவம் கொடுக்கக்கூடிய ஆளுங்களை இந்த 77. சரிங்களா? இது சாதாரண மனுஷங்க கையில கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், படாத பாடு படுத்தி எடுத்துரும். எப்பா சாமி என்னால முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு யார் சொல்லலாம்னா, நம்ம தவிக தலைவர் விஜய் சொல்லலாம். அவர் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கார்ல பாத்தீங்கன்னா இந்த 77 இருக்கும். 02 77 வரும். சரிங்களா? அவருக்கு கீழே 50 பேர் 100 பேர் 500 பேர்னு ஆளுங்களை வச்சு மேய்க்கிறதுக்கு இந்த 77ங்கிறது உதவி பண்ணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த எண் தான் இந்த 77. சரிங்களா? அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 66. இந்த 66 பாத்தீங்கன்னா மேக்சிமம் பெண்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுங்க. உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா அவங்க அந்த நம்பர் யூஸ் பண்ணலாம். உங்க மனைவி யூஸ் பண்ணலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க லேடிஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அந்த 66ங்கிறது தாராளமா யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, இந்த 66ங்கிறது மற்ற ராசிக்காரங்களை விட இந்த மீன ராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பான நன்மைகள் செய்யும். சரிங்களா? இங்க பாருங்க, ஒரு பொண்ணு எதுக்கு பார்த்தாலும் பயந்துட்டே இருக்கு. அதாவது வெளி உலகத்துல பழகிறதுக்கு பயம், வெளியே போயிட்டு வர்றதுக்கு பயம், கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு அப்படின்னு எதுக்கெல்லாம் பயப்படுறாங்களோ அப்படி பயப்படக்கூடிய பெண்களுக்கு எல்லாமே இந்த 66ங்கிறது மொபைல் நம்பர்ல வண்டி நம்பர்ல எல்லாம் வர்ற மாதிரி எடுத்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, டேலண்டா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல பெரிய அளவும் வருவாங்க, பண காசுக்கும் எந்த குறையும் இருக்காது. சரிங்களா? அடுத்த நம்பர் பார்த்தோம்னா 41. இந்த 41 எப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் நல்லது நடக்கும். சரிங்களா? அதாவதுங்க ஒரு வேலை செய்வாங்க, அதுல ஒரு ப்ராஃபிட் வரும். ஒரு சின்னதா தான் ஒரு வேலை செய்வாங்க, அதுல சின்ன ப்ராஃபிட் தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அது பெரிய லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதன் மூலியமா அடுத்தடுத்து ஒரு ஆர்டர் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நன்மைக்கு மேல நன்மை கிடைக்கக்கூடியதும் மெயினா இது வந்து ஹோட்டல் பிசினஸ் யாரெல்லாம் பண்றீங்களோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த மீன ராசிக்காரங்க ஹோட்டல் பிசினஸ் யாரெல்லாம் செய்றீங்களோ அவங்க இந்த 41 அப்படிங்கிற எண் பயன்படுத்தினீங்க அப்படின்னாலே நல்ல கூட்டம் வரும், நல்ல வியாபாரம் ஆகும், நல்ல தொழில முன்னுக்கு வருவீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 41 யாருக்கெல்லாம் நல்லது பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, படிப்புல யாரெல்லாம் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த 41 பயன்படுத்தலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம், மாணவர்களுக்கு. அதாவதுங்க உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா, படிக்கிறவங்க, அதாவது ஸ்கூலுக்கு போனாலும் சரி காலேஜுக்கு போனாலும் சரி என்ன போனாலும் சரி படிக்கிறாங்க அப்படின்னா இந்த 41ங்கிறது தாராளமா பயன்படுத்தலாம். இங்க பாருங்க, இங்க சொல்லக்கூடிய எண்கள் எல்லாம் நீங்க வந்து போன்ல பாஸ்வேர்டா யூஸ் பண்ணலாம், போன் நம்பரா யூஸ் பண்ணலாம், வண்டி நம்பரா யூஸ் பண்ணலாம், இந்த கையில கூட எழுதலாம். இதெல்லாம் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருப்போம், பாருங்க. சரிங்களா? சரி, அப்ப இந்த 41ங்கிறது அவ்வளவு அற்புதமான எண். சரிங்களா? அடுத்த நம்பர் என்னன்னா 26. இந்த 26ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னு வச்சுங்களேன், வீட்டுக்குள்ள வந்து எங்க தாத்தா இப்படி, எங்க அப்பா இப்படி, எங்க பூர்வீகம் இப்படி அப்படிங்கறத கொஞ்சம் பேசக்கூடிய ஆளுங்களும் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த 26 கரெக்டா அவங்களுக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அப்புறம் இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, உங்க வீட்டுக்கு மக்களோட கூட்டம்ங்கிறது கொஞ்சம் வெளி உலகத்துல இருந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கக்கூடிய பழகக்கூடிய ஒரு தன்மையா இருக்கும். அதுல வீட்டுக்குள்ள நிறைய பேர் வந்துட்டும் போயிட்டு இருப்பாங்க. பெண் குழந்தைங்க யாராவது உங்க வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா, அதாவது உங்க வீட்டுல பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு இந்த 26ங்கிறது சம்பந்தப்பட்டது எங்கேயாவது வருது, 26ஆம் தேதி பிறந்திருக்கலாம், அந்த நேம்ல 26 வரலாம், இந்த மாதிரி எல்லாம் எதனா தொடர்பு இருக்கு அப்படின்னா பசங்க கிட்ட பார்த்து பழகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுங்க. ஏன்னா பசங்க வந்து பழகுவாங்க, போவாங்க, வருவாங்கங்கும் போது நார்மலா இவங்க பழகினாலும் அது வெளி உலக பார்வைக்கு ஒரு தப்பான கண்ணோட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் அது ஏற்படுத்தி தரும். சரிங்களா? மற்றபடி வேற எந்த தீங்குமே கிடையாது. அந்த ஒரு சின்னதா ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்பு பெண் குழந்தைகளுக்கு, அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யாராவது கல்யாணம் ஆயிட்டு டிவோர்ஸ் ஆயிட்டு அடுத்த கல்யாணத்துக்காக செகண்ட் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 26ங்கிறத பயன்படுத்தும் போது சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும். அதே சமயத்துல பல மாப்பிள்ளை பார்த்தாச்சு, பல பெண்ணு பார்த்தாச்சு, ஒன்னும் செட் ஆகல அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களும் இந்த 26ங்கிறத பயன்படுத்தும் போது சீக்கிரம் கல்யாணம் ஆகும். சரிங்களா? அடுத்த நம்பர் என்னன்னா 14. 14 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை யாராவது எதாவது கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை திருப்பி அவங்களுக்கு கொடுக்க வைக்கும். அதாவது நீங்க ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா, எந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்க அதை விட பல மடங்கு அவங்கள ஃபீல் பண்ண வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நம்பர் தான் இந்த 14. இதுல ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நமக்கு ஒரு பிரச்சனை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையோ
இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு இதில் தடைப்படுதுன்னு வச்சுங்களேன், அதை விட சூப்பரான ஒரு ஒர்க்கு, அதை விட சூப்பரான ஒரு எதுன்னு அதை அந்த ஒரு கோடிட்ட இடங்களை நிரப்புகிற மாதிரி அந்த இடத்த நீங்கள் எப்படி வேணால் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து உங்களை மோசம் பண்ணிருச்சு அப்படின்னா அதை விட இன்னொன்று வந்து நல்ல ஒரு கிஃப்டாக கிடைக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு எண் தான் இந்த 14. சரிங்களா? அடுத்த நம்பர் பார்த்தோம்னா 32. இந்த 32ஆம் நம்பர் எப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்டதை இழந்திருக்கலாம். பல லட்சமாக இருக்கலாம், கோடியாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சரிங்களா? அவங்க எல்லாமே இந்த 32ங்கிறத பயன்படுத்தும் போது இழந்தது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது தான் இந்த 32. அதே மாதிரி வட்டி தொழில் யாராவது பண்றீங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்து வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்த 32 தாராளமா யூஸ் பண்ணுங்க, நன்மை நடக்கும். சரிங்களா? அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, உடல்நல தொந்தரவால யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட்டு, இந்த மெடிசன் எடுத்துட்டு இந்த உடல்நல கோளாறுனால படுத்த படுக்கையா இருக்கீங்க, நல்லபடியா ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 32ங்கிறத தாராளமா பயன்படுத்துங்க, சீக்கிரம் குணமாகி வருவீங்க. இதுல என்னோட அனுபவத்தையுமே நான் சொல்றேங்க. எனக்கு தெரிஞ்சு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு இந்த 32ங்கிறது சம்மந்தப்பட்டு கொடுப்பேன். அதுல மெயினா இந்த மீன ராசிக்காரங்களா இருந்தா உடனே பயன்படுத்துங்கன்னு சொல்லுவேன். மற்றவங்கள வேற ராசிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களோட நட்சத்திரத்துக்கு, அவங்களோட ஜாதகத்துக்கு பலமான நாள் நேரம் தெரிஞ்சு அதை பயன்படுத்த சொல்லுவோம். சரிங்களா? அந்த மாதிரி யாராவது உடம்பு சரியில்லாம இருக்கீங்க அப்படின்னா இந்த 32ங்கிறது தாராளமா பயன்படுத்துங்க, நல்லபடியாக சீக்கிரம் உடம்பு ரெடியாகி வரும். சரிங்களா? அதுக்கடுத்த நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 8. இந்த 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், முதல்ல வந்து நீங்க இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே உங்களுக்கு கண்ணுக்கு காமிச்சு கொடு. இவன் தான் பிரச்சனை, இவதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்து எல்லாத்தையும் சரிப்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களை சுத்தி எல்லாம் நல்லவங்களா தான் இருப்பாங்க. சரிங்களா? இன்னொன்னு உங்களை ரொம்ப நேர்மையான மனுஷனாவும் அது வச்சுக்கும். இங்க பாருங்க, 8ங்கிறது தான் உண்மையான சனியோட கர்மா ஃபுல்லா வச்சிருக்கக்கூடிய எண்ணு. உங்க கூட யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்களையே நீங்க கரெக்ட் படுத்துவீங்க. இது உங்ககிட்ட தப்பு, இதை சரி பண்ணிக்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லி கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த 8 சம்மந்தப்பட்ட மனிதர்கள் தான். சரிங்களா? இந்த 8 வந்து யாராவது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தவங்க சரியில்லாம இருக்காங்க, தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மாறணும், சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த 8 வர மாதிரி சம்மந்தப்பட்டதுல எதுனா ஒன்று நம்பராவோ, வண்டி நம்பராவோ, மொபைல் நம்பர்லயோ எதுனா ஒன்று வர்ற மாதிரி வச்சு விட்டுருங்க, வாங்கி கொடுத்துருங்க. கண்டிப்பா அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாமே மாறிடும், பிளஸ் ஆயிடுவாங்க, நல்ல மனிதர்களா மாறிடுவாங்க. சரிங்களா? இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடுதலாக ஒரு விண்ணப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மீனராசிக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் அனுப்பி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் நல்லா இருக்கட்டும். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்து வருகின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.